உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. இலங்கையினுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ஸ்ரீதரன் அவர்களை வந்து மிக விரைவில் வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் யாருன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் வர இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. யார் அவர்ன்னு சொன்னால் ஜோதிலிங்கம் அப்படின்ற ஒரு அரசியல் ஆய்வாளர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால் அந்த வகையில் தான் தமிழரசு கட்சியினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இருப்பதாகவும் வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு ஸ்ரீதரன் அவருடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டு அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த பதவியில் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக திரு சுமந்திரன் அவர்கள் வெகு விரைவில் வருவார். ஒரு 6 மாதத்துக்குள்ள இது நடக்காட்டிக்கு தன்னுடைய இந்த விஷயத்தில் வந்து தான் பொய் சொல்வதாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோதிலிங்கம். என்ன சொன்னால் அந்த தமிழரசு கட்சியில் அவ்வளவு பிளவுகள், அது மட்டும் இல்லாமல் அதனை ஆட்டி படைக்கின்ற வேலையை சுமந்திரன் அவர்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோதிலிங்கம். வெகு விரைவில் வந்து ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த பதவி கேள்விக்குறியாகும், காத்திடுங்கள் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு சொன்னால் திரு ஜோதிலிங்கம் அரசியல் ஆலோசகர் வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பருத்தித்துறையில் வந்து ஒரு இளைஞன் ஒருவர் மரணமாகி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சல் காரணமாக குறிப்பிட்ட இளைஞர் வந்து மரணமாகி இருக்கிறார். இவருடைய மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் இவர் வந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறாரு. அங்கே வந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு காய்ச்சல்னால வந்து இவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் வந்து குறிப்பிட்ட அந்த இளைஞர் வந்து அனுப்பப்பட்டிருக்கார் வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு. இவர் வந்து 5 நாள் காய்ச்சலுடன் வந்து வைத்தியசாலையினுடைய தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்ந்த பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் வந்து எலிக்காய்ச்சலினால் வந்து ஏற்கனவே 1க்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சகோதரனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிக்காய்ச்சலுக்கான மருந்துகளை வந்து உட்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியும், குறிப்பிட்ட சகோதரன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் காய்ச்சலுக்காக வந்து 2 பார்மசியில் வேறு 2 பார்மசியில் போயிட்டு குளிசைகளை வாங்கி போட்டிருக்கிறாரு. ஆனால் வந்து எந்த மருத்துவ ஆலோசனையோ ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலைக்கு சென்று எந்த ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளாமல் அவர் வந்து குளிசைகளை வாங்கி போட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சகோதரனை வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பிய பட்சத்தில் வந்து அங்கே மரணமாகி இருக்கார். இப்போ என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட பகுதியில், அதாவது வந்து கிளிநொச்சி பகுதியிலையோ அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணமோ பருத்துறை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சல் வருகிறது அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் வந்து அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. என்னென்னு சொன்னால் காய்ச்சல் அப்படின்றது வந்து இப்போ என்ன காய்ச்சல் வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அதனால் உடனடியாகவே வந்து வைத்தியசாலை செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. அவதானமாக இருங்க. மரணங்கள் அப்படின்றது வந்து இப்போ எல்லா இடமுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விஷயம். அதனால் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து புது வைரஸ் ஒன்று வந்து அறிமுகமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது கொரோனாவுக்கு நடந்து இப்போ 5 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறமாக இப்போ வந்து இந்த வைரஸ் வந்து பரவுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வைரஸ் வந்து தொடர்பான நிலைமையை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோய் பிரிவு சொல்லி இருக்கிறது, அவதானமாக இருக்குமாறும். அது மட்டும்தான் இது சம்பந்தமாக தாங்கள் அவதானித்து வருவதாகவும், இன்று 3ஆம் திகதி இது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அதனை வந்து அதனுடைய ஆய்வுகள் சம்பந்தமாகவும் பகுப்பாய்வு செய்த பின்னர் பொதுமக்களுடன் வந்து பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. COVID-19 தொற்று நோய் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த HMPV வெடிப்பை வந்து சீனா கையாளுவதாக கூறப்படுகிறது. அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து வேகமாக பரவி வருவதாக அறிக்கைகள் மற்றும் ஊடக பதிவுகள் தெரிவிப்பதாகவும், சிலர் மருத்துவமனைகள் மற்றும் தகனங்கள் நிரம்பி வருவதாகவும் கூறுகிறார்கள். இந்த வைரஸ் வந்து தாங்கள் அவதானமாக இருப்பதாகவும், அது சம்பந்தமாக நாங்கள் இலங்கையில் பரவுகின்ற பட்சத்தில் வந்து இது சம்பந்தமான உடனடியாக அறிவிக்கப்படுமாறும் இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த
சுகாதார அமைச்சு இன்று வந்து தெரிவித்திருக்கிறது. அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால், இப்போ சீனாவில் இருந்து தான் முதல் கொரோனா அதாவது கோவிட்டும் வந்து வெளியாகி இருந்தது. அதுக்கப்புறமாக இப்போ இந்த வைரஸும் வந்து அங்கிருந்து தான் வருகிறதா அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து எலிக்காய்ச்சினால மேலும் வந்து 2 மரணங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கரவட்டியை சேர்ந்த நபர் ஒருவரும் கிளிநொச்சி முழங்காவிலை சேர்ந்த 53 வயது நபர் ஒருவரும் வந்து 72 மணித்தியாலங்களில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இருவருமே வந்து மரணமாக இருப்பதாகவும் நுரையீரலில் வந்து ஏற்பட்ட பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் போதிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் அவர்கள் பலனின்றி இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த இறந்ததில் வந்து ஒரு இளைஞர் வந்து பரத்துறை சேர்ந்த இளைஞர், மற்றவர் வந்து எங்கே என்று சொன்னால் முழங்காவில் சேர்ந்த ஒரு இளைஞர். 2 பேருடைய மரணம் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது. இது வந்து நேற்றைய வீடியோவில் நான் பகிர்ந்திருக்கேன், ஆனால் அதை நான் மறந்து விட்டேன். என்ன காரணம் சொன்னால், டாக்டர் அர்ச்சனா மீது மீண்டும் இன்னொருவர் வந்து போலீஸில் போய் முறைப்பாடு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்மணி ஒருவருடன் வந்து டாக்டர் அர்ச்சனா வாதாடி இருப்பார். அதாவது வந்து என்ன காரணம் சொன்னால், நீங்கள் அந்த மாநகர சபையினுடைய சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து திட்டமிடல் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா கதைச்ச விஷயங்கள் இது வீடியோவில் நாங்கள் பார்த்துனாங்க. அந்த குறிப்பிட்ட பெண்மணி இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முகநூலில் வந்து பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி கதைச்சதை வந்து மட்டும் கட் பண்ணி எல்லா இடம் பகிர்ந்ததால் அந்த பெண்மணி வந்து மனசார வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனசார வந்து அவங்க வந்து அதனால் மனவிரக்திக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாலும் இது சம்பந்தமாக போலீஸாரில் போயிட்டு சுன்னாக போலீஸார் காங்கேசம் போலீஸார் ஞாபகம் இல்லை போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பிட்ட இதனால் வந்து நான் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதை வந்து சம்பந்தமாக விசாரணை செய்யுமாறும் குறிப்பிட்ட அந்த பகிர்வுகளை வந்து முகநூல்களோ சமூக வலைத்தளங்கள் வந்து நீக்குமாறும் சொல்லி வழக்கில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நான் இது சம்பந்தமாக எங்களுடைய சகோதரன் டாக்டர் அர்ச்சனா எந்த விதமான கருத்துக்களும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சில ஊடகங்களில் இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. அது சம்பந்தமாக அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்மணி பணியாற்றுகின்ற அந்த நிறுவனம் அரச நிறுவனத்தில் வந்து அவங்க அரச நிறுவனத்தால் தான் அந்த வழக்கு அந்த முறைப்பாடு வந்து போலீசாரில் வந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இது வந்து விரைவில் வந்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் வெளிவந்திருக்கிறது செய்தி. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையில வந்து டாக்டர் அர்ச்சனா மீது அடுத்த வழக்கு வருகிறதா, இது சம்பந்தமாக எந்த விதமான பூரணமான தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நிறைய பேருடைய இந்த ஊழல்கள் அல்லது வடபகுதி நடைபெறுகின்ற ஊழல்களை டாக்டர் அர்ச்சனாவும் முடிஞ்ச வேற வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அப்படிங்கிற போராடிக்கணும். அந்த வகையில் தென்பகுதிக்கு தன்னுடைய ஒரு தனிப்பட்ட ரீதியான விஜயத்தை வந்து தென்பகுதியில் வந்து தன்னுடைய மகனோட போயிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே இருந்த வீதிகளினுடைய தன்மை, வீதியினுடைய அகலத்தன்மை எப்படி அதெல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது, என்ன அழகாக புனரமைக்கப்பட்ட இது சம்பந்தமாக எல்லாவற்றையும் பார்த்து விட்டு டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய பஃப்ரா என்கின்ற அந்த வலையொலியில் இன்னொரு கருத்தை போயிருக்கார். எல்லா இடமுமே வந்து வடிவான முறையில் அழகான முறையில் வீதிகள் எல்லாமே வந்து சரியான முறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணம் பகுதியை பொறுத்தவரையில் கைட்ஸாக இருக்கலாம், எங்களுடைய தீவு பகுதிகளை செல்கின்ற பாதைகளாக இருக்கலாம், அல்லது வந்து நல்லூர் பகுதிகளாக இருக்கலாம், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழகுபடுத்துகளோ அல்லது வந்து ஒரு புதிய டூரிஸ்ட் அதாவது வந்து சுற்றுலா பயணிகளை உள்வாங்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் எதுவுமே செய்யவில்லை. வீதிகள் எல்லாமே வந்து தூர்ந்து போயிருக்கிறது. இந்த போட்ட வீதிகள் 5 வருடங்கள் 4 வருடங்கள் 3 வருடங்கள் அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட கால பகுதிகளிலேயே வந்து வீதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர்ந்து போயிருக்கிறது. இந்த பணங்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு புனரமைப்பு வேலையும் சரியான முறையில் இடம்பெறவில்லை. இது பற்றி டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய முகநூலில் வந்து பகிர்ந்திருக்கிறார். உண்மையில நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த வீதிகளில் போகின்ற பொழுது வீதியினுடைய தன்மை அதெல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்து தன்னுடைய வலைவழியில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. பார்க்கின்ற போது அழகாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளோ அல்லது கிளிநொச்சி பகுதிகளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஏதோ ஒரு சகோதரன் வந்து போட்ட வீதிகள்னு சொல்லி எடுத்து காட்டுகின்ற போது
அதாவது 2009க்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து கிரவல் ரோட்டு போட்டிருந்த பொழுதும் அது வந்து அவ்வளவுக்கு ஒரு நேர்த்தியான முறையில் போடப்பட்டிருந்தது. ஆனால் 2009க்கு பிற்பாடு இப்போ போட்டிருந்த ரோட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடித்து எல்லா ரோட்டுகளும் வந்து அகலமாக போட்ட ரோட்டுகள் எல்லாம் ஒரு ஒழுங்கை மாதிரி ஒரு ஒற்றையடி பாதையாக மாறிவிட்டது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூர்ந்து விட்டது. அத்தனை வீதிகளுமே அவ்வாறு அந்த நிலைமையில தான் வீதிகள் போடப்பட்டிருந்தது. மேலே டாக்டர் அர்ச்சனா இன்னும் நிறைய பேருடைய ஊழல்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் யாரோட ஊழல்கள் வெளியில் வர போகிறதோ தெரியவில்லை. காத்திருந்து பொறுமையோடு தான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த யாரோட ஊழல்கள் வர போகிறதோ. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் பேரங்களில் வந்து பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் இருக்கிறது. இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் யாரோட விஷயங்கள் பேசப்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றம் செல்ல போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அது வரைக்கும் எங்களை முடிஞ்ச வரை நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.